ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இது நான்வெஜ் இல்லைங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நான்வெஜ் மாதிரியே தெரியும். பன்னீர் வச்சு நெய் ரோஸ்ட் பண்ணியிருந்தேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 2 வரமிளகாய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ரெஷ் மசாலா ரொம்பவும் ஹெவியாகவும் எடுக்கக்கூடாதுங்க. இந்த அளவுலேயே 100 கிராம் அளவு பன்னீருக்கு எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்ல வாசம் வர்ற அளவுக்கு கருக விடாமல் வறுத்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை முந்திரி பருப்பும் இல்லை நிலக்கடலையும் இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே இப்படி வறுத்து விட்டுட்டு பன்னீர் நெய் ரோஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்ததை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆறட்டும், நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மசாலா வறுத்த அதே பேனில் நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நான் பன்னீர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதை நெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் பீஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கிளற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஒன்று போல் அப்படி பரப்பி விட்டா மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரும். ரொம்பவும் நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டாங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக அந்த எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் வறுக்கும்போது அந்த பன்னீர் அந்த நெய்யை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் பார்த்திங்களா. அப்போ டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு துண்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே எங்கள் வீட்டில் சாம்பார், பருப்பு கறி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வெஜிடேரியன். மற்றவங்களாம் நான்வெஜ்ஜு எத்தனை 7 நாளுமே கொடுத்தீங்க அப்படின்னாலுமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி. அதனால் நான் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு கூடவே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி நமக்கு சிக்கன் மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான் லைட்டாக பன்னீர் இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தட்டுக்கு அப்படியே மாற்றிடுங்க. பாருங்கள், நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக அப்படி ரொம்ப போட்டு கிளறாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால பன்னீரெல்லாம் உடையலை பாருங்கள். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த நெய்யெல்லாம் பன்னீர் அப்சர்வ் பண்ணிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் தான் பேனில் இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக நிறம் மாறி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணணும் இல்லையா. ஏற்கனவே இன்க்ரீடியன்ஸ் வறுத்தோம், அதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் திப்பி திப்பியாக இல்லாமல் நமக்கு மசாலா நல்லா அந்த பன்னீரில் கோட்டிங் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கறி இதுக்கு பெஸ்ட்டுங்க நான் சொல்லுவேன். பருப்பு கறி பக்கத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். என்ன மாதிரி வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி பன்னீர் இந்த நெய் ரோஸ்ட் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நான் சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். இப்போ மசாலா பொடிகளை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அதோட ராஸ்மெல் போக லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் பத்தலை அப்படிங்கும்போது இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட ராஸ்மெல் போகணும். அப்படியே நம்ம போட்டு சேர்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு அதாவது மசாலா வறுத்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். கொஞ்சம் ராவாக இருந்த மாதிரி இருக்கும் மசாலா. அதனால் லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலாவை இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு
ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா மசாலாவோட ஸ்மெல் போயிடும். இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சுவையான பன்னீர் நெய் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 விரல் கூட்டுற மாதிரி மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது ஒரு 1/4 மூடி எலுமிச்சப்பழம் சாறு, அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 மூடி எலுமிச்சப்பழம் சாறு மட்டும் சேர்த்துட்டு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பு கறியோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது நல்லா நெய்ச்சோரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, நானோட வச்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தியோட இப்படி எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்டியான ஒரு பன்னீர் நெய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இனி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியதாங்க. இந்த பன்னீர் நெய் ரோஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.